எனக்கு எதுவாக இருந்தாலும் என் அப்பன் சிவன் பார்த்துப்பான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை முழுசா நம்ம எப்ப கொடுக்கறோமோ அப்ப அதை எதிரொலிக்கிற விதமா நம்ம கண்ணில் தண்ணி வரும். இது எல்லா கடவுள்கிட்டையும் நமக்கு வருமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. எல்லா கோவில்களையும் வருமானு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. நமக்குன்னு விருப்பமான ஒரு தெய்வம், அது என்ன தெய்வமா இருக்கும், சிவன், முருகர், விநாயகர், பெருமாள், எது வேணாலும் இருக்கலாம். நமக்கு பிடிச்ச ஒரு கடவுளாகவும் பிடிச்ச ஒரு கோவிலாகவும் இருக்கணும். இப்ப சிவன் கோயில் எடுத்துட்டீங்கன்னா எல்லா சிவன் கோயிலும் வருமானு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. சில குறிப்பிட்ட கோவில்களை மட்டும்தான் அந்த தன்மை வரும். அப்படிப்பட்ட இடத்துல நம்மள அறியாமல் நம்ம கண்ணில் தண்ணி வர ஆரம்பிக்கும். எப்ப உங்களுக்கு உங்க கண்ணில் இருந்து ஒரு கோவிலுக்கு போகும்போதோ அல்லது வீட்டுல நீங்க சாமி கும்பிடும் போதோ உங்க கண்ணன் தண்ணீர் வர ஆரம்பிச்சதோ அப்ப நீங்க தெரிஞ்சுக்கலாம் நீங்க உங்களை முழுமையாக சரணாகதி அடைய ஆரம்பிச்சிட்டீங்க. உங்களுடைய தன்மை, அதாவது உங்களை நீங்க நம்புறதை விட கடவுளை முழுசா நம்புறீங்க. எனக்கு என்ன ஆனாலும் என்ன நேரமா இருந்தாலும் என்ன என் அப்பன் சிவன் பார்த்துப்பான், இல்ல எனக்கு விருப்பமான கடவுள் பார்த்துப்பாருன்னு முழுமையாக உங்களை நீங்க சரணாகதி அடையக்கூடிய தன்மை உங்களுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். அது வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த தன்மை உங்களுக்கு வர வரைக்குமே இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு புரியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் என்னால பாத்துக்க முடியும், என்னால செய்ய முடியும் கர்வம் இருக்கிற வரைக்குமே ஒருத்தனால இறைவனை உணரவே முடியாது. எப்ப எதுவாக இருந்தாலும் என் அப்பன் பார்த்துப்பான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்ப வருதோ அப்ப மட்டும்தான் இந்த தன்மைகள் நமக்கு உணர்ந்து கொள்ள முடியும். கோவிலுக்கு போகும்போது கடவுளோட சிலையை பார்த்தாலே என்ன ஏதுனே தெரியாம நம்ம கண்ணில் தாரையா தண்ணீர் வர ஆரம்பிக்கும். ஏதோ நம்மளோட நண்பர்கிட்ட பேசுற மாதிரி ஒரு உணர்வு நம்ம கிட்ட வரும். என் மனசுல இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையுமே கொட்டி தீர்த்துட்டு அப்பாடி இனிமேல் எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு ஒரு மன நிம்மதி எல்லாமே நமக்கு கிடைக்கும். தெரியுங்களா? அந்த தன்மை வரதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க உங்களை முழுமையாக எப்ப சரணாகதி கொடுக்குறீங்களோ அந்த நேரத்துல தான் வர ஆரம்பிக்குமே. இது போல கண்கள்ல தண்ணி வரது, நம்மளோட உடல் பாத்தீங்கன்னா சிலிர்க்கிறது, நம்ம பார்க்கும்போது அந்த சில நொடிகள் நம்மளே மறந்து போறது, முழுமையாக நம்ம அந்த இடத்துல நம்மளை மறந்து நம்ம இல்லாத ஒரு நிலை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையை உருவாக்குறது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா கடவுளிடம் நம்மளை முழுமையாக சரணடைந்தால் மட்டும்தான் கிடைக்க ஆரம்பிக்கும். பூர்வாருகமிவ பந்தனாத் மித்யோர்முக்ஷீயமாம்